கார்த்திக் தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனந்த் கார்த்திக் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இவன்கிட்ட நான் மொக்க வாங்கிக்கிட்டே இருக்கேன், ஆனால் இவன் வந்து என்னோட சுயரூபத்தை இன்னும் பார்க்கல, இவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அருண்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் லேபர்ஸ் எல்லாம் வந்து கார்த்திக் கிட்ட வந்து பேசுகிறாங்க. கார்த்திக் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல, சார் இதை நாங்கள் பண்ணதே வந்து உங்களுக்காக தான், உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்த முதல் நாளே வந்து லாஸ் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்களாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம், எங்களுக்கு வேலை செஞ்சதே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காளி வந்துட்டு ப்ரொடக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆனந்த் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஆனந்த் அதை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ காளி வந்துட்டு சொல்கிறாங்க, சார் கார்த்திக் சார் கைடன்ஸ் படி வேலை செஞ்சதில் வந்து இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் வந்து 10 லட்ச ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அருண் வந்து சிரிக்கிறாங்க. என்ன ஆனந்த், நீ வந்து 5 லட்ச ரூபாய் லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகை இங்கேருந்து துரத்தலான்னு பார்த்தேன், ஆனால் அவனால் இப்போ 10 லட்ச ரூபாய் லாஸ் வந்திருக்கு, அவன் வரிசையாக சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கான், உன்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு கிண்டலாக சொல்ல, அப்போ ஆனந்த் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்துட்டு தீபாவும் அபிராமியும் கார்த்திக்காக சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக ஆனந்தும் அருணும் வந்து காரில் வந்து இறங்குறாங்க. அப்போ அபிராமி உடனே வந்துட்டு ஏதோ கார்த்தி வந்துட்டான் பாரு, போய் சாப்பாடுலாம் எடுத்து போய் அவன் ரொம்ப பசியோடு வருவான் அப்படின்னு சொல்லி, அப்போ தீபா அத்தை அவர் இப்போ ஒரு சாதாரண லேபராக தானே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் கூட அவர் வந்துட்டு காரில் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி ஆமால நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அருண் நேராக வந்து அபிராமி கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ என்னப்பா எப்படி போச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அருண் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே ஐஸ்வர்யா வந்து கூப்பிடுறாங்க. உடனே அபிராமி வந்துட்டு போப்போம் பொண்டாட்டி கூப்பிட்றாப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் உள்ளே போன உடனே ஐஸ்வர்யா என்னங்க இன்னைக்கு உங்கள் தம்பிக்கு சவால் எப்படி இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதை கேட்டு அருண் வந்துட்டு சொல்லப்போனால் அவனை சமாளிக்கிறது தான் எங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, வரிசையாக ஃபேக்ட்ரியில் நடந்த எல்லா விஷயத்தையும் அருண் வந்துட்டு சொல்கிறாங்க. காலையில் வந்து மிஷின் ரிப்பேர் பண்ணதுலேருந்து டீ வாங்கி கொடுத்தது, லஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவர் டைம் பார்த்ததுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி கார்த்தி வந்து எப்படி இந்த சவாலை ஜெயிச்சிருவான், லேபர் சப்போர்ட்டும் அவனுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஐஸ்வர்யா இன்றைக்கி தானே முதல் நாள், இன்னும் 29 நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தம் வந்து இதே விஷயத்தை பற்றி ரியா கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணாலும் அவன் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கான், அவனை என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு, அதுவும் இல்லாமல் வந்து அவனுக்கு லேபர் சப்போர்ட் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ரியா வந்துட்டு நீ சொன்னதுலேயே வந்து அவனோட பலம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதை வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த்கிட்ட ஏதோ ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆனந்த் வந்துட்டு இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, நாளைக்கே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வராங்க. கார்த்திக் வந்து உடனே அபிராமி வந்துட்டு என்னப்பா இன்னைக்கு எப்படி போச்சு, கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சொல்லப்போனால் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தீபா வந்துட்டு சரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. அப்போது அபிராமியும் தீபாவும் வந்து சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா அங்கே வராங்க. அப்போ அபிராமி கிட்ட வந்து என்ன அதை முதல் நாளே இப்படி வந்து ரூல்ஸ் எல்லாம் மீறினா எப்படி, அது கார்த்திக் என்ன சொன்னார், ஒரு லேபராக தானே வந்து இன்னிலேருந்து 30 நாளைக்கு இருக்கிறேன்னு சொன்னார், ஆனால் இப்போ முதல் நாளே இப்படி விதியை மீறாரு அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி வந்துட்டு இப்போ என்ன அவன் அப்படி மீறிட்டான்னு நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எந்த லேபர் வந்துட்டு இந்த மாதிரி ஏசி இதுவில் இவ்வளோ ரிச்சான டின்னர் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி வந்துட்டு என்ன பேசுகிற நீ, அவன் காலையில் ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் வர வரைக்கும் அவன் லேபர் தான், வெளியில் வந்ததுக்கப்புறம் அவன் முதலாளி தான், இப்போ சொல்லு அவன் சாப்பிடலாமா வேண்டாமா, ஒழுங்காக ரூமுக்கு போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து அமைதியாக போயிடுவாங்க. கார்த்திகா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு ஏசி வந்து ஆன் பண்ணுறாரு. ஏசி வந்து ஆன் பண்ணும்போது ஏசி வந்து ஒர்க் ஆகாது. அப்போ தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல சார், மதியானத்துலேருந்தே வந்து ஏசி ஒர்க் ஆகலை, அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்போது கார்த்திக் வந்துட்டு சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் உடனே வந்து ஏசி மெக்கானிக்கு கால் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா வந்துட்டு நான் தான் கால் பண்ணலை, நம்ம வீட்லேயே ஒரு மெக்கானிக் இருக்கிறப்போ எதுக்காக நம்ம அந்த மெக்கானிக்லாம் கால் பண்ணணும்னு விட்டுட்டேன், இந்த வீட்டிலே வந்து ஒரு சூப்பரான மெக்கானிக் இருக்கார், இவ்வளோ பெரிய பெரிய மிஷின் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறாராம், இந்த ஏசியை போய் ரிப்பேர் பண்ண மாட்டாரா, அதனால தான் அந்த மெக்கானிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்திக் வந்துட்டு என்னங்க கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, ஐயோ நீங்கள் ஏன் கிண்டல் பண்ணுறேன்னு எடுத்துக்கிறீங்க, நான் உங்களை பாராட்ட தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் ஆஃப்டர்நூனே வந்து அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன், அவர் திருப்பதியில் இருக்காராம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதான் ஃபேன் இருக்கலாம் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் படுக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் வந்து பெட் மேலே உட்காடுறாங்க.
அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு தீபாவும் உட்காடுறாங்க. என்னங்க நான் தூங்க போகிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்படி உட்காந்தா எப்படி அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தீபா வந்துட்டு இருங்க, உங்களுக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்கும்ல, காலையிலேருந்து நின்றுட்டே வேலை செஞ்சுருப்பீங்க, நான் வந்து காலை அழுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்திக் வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, என் காலெல்லாம் அழுத்தி விடுக்கும், யாரும் அழுத்தி விட்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தீபா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் கால் அழுத்தி விட தான் போகிறேன், நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்ல, அப்போது கார்த்திக் வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா வந்துட்டு இல்லை நான் அழுத்தி விடுவேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் ரொம்ப கம்பல் பண்ணி இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்ணதுனால போயிட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. கார்த்திக்கும் படுத்து தூங்கிடுவாங்க. இருந்தாலும் தீபாவுக்கு மனசு கேட்காம திரும்பவும் போயிட்டு கார்த்திக்கோட காலை வந்து அழுத்தி விடுறாங்க. அழுத்தி விட்டுட்டு சரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கணுமே சொல்லிட்டு இந்த ஃபேன் காற்று எப்படியும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு டேபிள் ஃபேன் எடுத்துகிட்டு வந்து வச்சு விடுறாங்க. வச்சுட்டு அப்படியே கார்த்திக்கே வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து படுக்கிறாங்க. படுக்கும்போது அப்படியே கார்த்திக் கிட்ட போகிறாங்க. கிட்ட போகும்போது கரெக்டாக கார்த்திக் வந்து திரும்பி படுப்பாங்க. திரும்பி வந்து அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ஆனந்த் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு, கார்த்தி நீ வந்து அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுனால வந்து எல்லோரும் வந்து உன்னை ஒரு முதலாளியாக தான் பார்க்குறாங்க, உன்னை ஒரு லேபராக பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நீ நம்ம இதுலேயே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதில் நீ வேறு எங்கேயாவது போ, உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு இப்போ என்ன அதுக்கு, நானும் ஒரு லேபராக தானே வேலை செய்கிறேன், அவங்க அப்படி பார்த்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, அதான் நான் வேண்டான்னு சொல்கிறேன், அவங்க உன்னை ஒரு லேபராக பார்க்கல, உன்னை முதலாளியே தான் பார்க்குறாங்க, அதனால் நீ அபிராமி டூல்ஸ் இந்தியாவில் வந்துட்டு நீ வேலை செய்ய இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ இப்போ மாற்றி போக சொல்கிற அப்படின்னு அபிராமிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனந்த் வந்துட்டு நீ அப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.